என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். ரட்சிக்கப்பட்டது காரணம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு அர்த்தம் சொல்ல அவசியம் இல்லை. அந்த வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தை தான், நித்திய ஜீவன். அப்போ நீங்க நித்தியமாக ஜீவனுள்ள பிள்ளைகளாக யுகம் யுகமாக வாழ்வீங்க என்பதுதான் தேவன் நமக்கு சொன்னார். யாராவது சொன்னாங்களா? ஏதாவது ஒரு புஸ்தகம் எடுத்துட்டு வாங்க. நான் ஒரு சேலஞ்சாவே சொல்றேன், எந்த மார்க்கத்திலேயோ எந்த மதத்திலேயோ நீங்க இதே மாதிரி நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குப்பா, ஒருத்தர் கொண்டு வாங்க பாப்போமே. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுத்தார். அவர் தேவன் மாத்திரம் நமக்கு கொடுத்தார். இந்த நித்திய ஜீவத்தின் சுவிசேஷம் போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு கலைகள் போடப்பட்டிருக்கு. சபைக்குள்ளே, கிறிஸ்தவத்துக்குள்ள, உலகத்துல. கிறிஸ்தவத்துக்குள்ள சொல்லணும்னா கள்ள உபதேசங்கள், கள்ள போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். உலகத்துல பாத்தீங்கன்னா கள்ள மதங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். இப்படிதான் கலை